ஹலோ மக்களே, எல்லோருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி செய்ய போகிற ரெசிபி அரைநெல்லிக்காய் கேண்டி. அரைநெல்லிக்காய் வச்சு ஒரு இனிப்பு ஐட்டம் தான் நாம் இன்றைக்கி செய்ய போகிறோம். வாங்க இந்த அரைநெல்லிக்காய் கேண்டி எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம வீட்டு தோட்டத்து மரத்தில் நிறைய நெல்லிக்காய் காய்ச்சிருந்தது. அதுலேருந்து ஒரு 1/4 கிலோ நெல்லிக்காவை நம்ம பறிச்சிருக்கோம். இந்த நெல்லிக்காவை எல்லாம் நல்லா இந்த மாதிரி ஒரு கத்தி வச்சு நல்லா கீறி விட்டுக்கலாம். அப்போ தான் அந்த இனிப்பு எல்லாம் அந்த நெல்லிக்காவில் இறங்கும். இந்த நெல்லிக்காய் கேண்டி செய்ய தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்க்கலாம். 1/4 கிலோ அரைநெல்லிக்காய், 1/4 கிலோ வெல்லம். இந்த வெல்லத்தை நல்லா தண்ணியில் ஊற வச்சு அதை நம்ம ஃபில்டர் பண்ணி தான் செய்ய போகிறோம். அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். இட்லி குண்டான் வச்சு இந்த அரைநெல்லிக்காவை ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். அஞ்சு நிமிஷம் முடிஞ்சிருச்சு. இப்போ மூடி திறந்து பார்க்கலாம். நெல்லிக்காய் எல்லாம் நல்லா வெந்துருச்சு. மறுபடியும் அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். கடாயை வச்சுட்டு நம்ம கரைச்சி வச்ச வெல்லத்தை நல்லா ஃபில்டர் பண்ணி ஊற்றிக்கலாம். கல் மண்ணெல்லாம் இந்த ஃபில்டரில் தங்கிடும். இந்த வெள்ளை தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு நல்லா ஒரு பாகு வர அளவுக்கு ரெடி பண்ணணும். வெள்ளைப்பாகை நம்ம தண்ணியில் ஊற்றி பார்க்கலாம். இன்னும் ரெடி ஆகலை. இன்னும் நல்லா குக் பண்ணணும். இந்த மாதிரி நல்லா கட்டியாக வர அளவுக்கு நல்லா குக் பண்ணி எடுக்கணும். மறுபடியும் நம்ம தண்ணியில் ஊற்றி செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ கரெக்டாக வந்திருக்கு. நீங்களே பாருங்கள். இந்த வெள்ளைப்பாகு இப்போ ரெடி ஆயிடுச்சு. நம்ம வேக வச்சு வச்ச 1/4 கிலோ அரைநெல்லிக்காவை இந்த வெள்ளைப்பாகில் சேர்த்துக்கலாம். அதை நல்லா கலந்து விடலாம். நம்ம கொட்டி கலந்து விடும்போது இந்த வெள்ளைப்பாகு கொஞ்சம் லூஸ் ஆகும். ஏன்னா இந்த நெல்லிக்காயில் இருக்கிற வாட்ரு கொஞ்சம் வெளியே வரும். ஆனால் நம்ம நல்லா குக் பண்ணணும். ஒரு டேஸ்ட்டுக்காக ஒரு பிஞ்ச் அளவு உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். சுவையான நெல்லிக்காய் கேண்டி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். நல்லா சாப்பிடுங்க, நல்லதையே சாப்பிடுங்க, லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய வீடியோ உங்களுக்கு உடனே வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.